நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, 3 நாளாக அவங்களோட உமாவை பார்க்கல, மன்னிப்பு கேட்கணும். உமாட நெத்தில மோந்து சலாம் சொல்லி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி திருந்தி சாலிஹான ஒரு நல்ல பிள்ளையா வாழணும், உமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று நினைச்சு வீட்டுக்கு போறீங்க. போற நேரமே அவங்களோட வீட்டு வாசல்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ பேர் நிக்கிறாங்கன்னு விளங்குதில்லை. உம்மாவை பார்க்கணும், உம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உம்மாக்கு சலாம் சொல்லணும், உம்மாட நெத்தில முத்தம் கொடுக்கணும் என்ற ஒரே எண்ணம் உங்களோட மனசுல. உம்மாவை தேடிக்கொண்டு போறீங்க உள்ளுக்க. உம்மா இல்லை. ரூம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ரூம்ல போயிட்டு பார்க்குறீங்க, கட்டில்ல உங்களோட உம்மா. அதை சுத்தி நிறைய பேர். உங்களைய பார்த்த உடனே எல்லாரும் அழுகுறாங்க. மகன், நீங்க வரணும், இன்றைக்கு என் புள்ள வரும் என்று பிள்ளைக்கு ஆசையான ஒரு சாப்பாடை வாங்கி ஆக்கி வைக்கிறதுக்காக ரோட்டுக்கு போனவங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி நடந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அல்லது ஏதோ ஒன்று நடந்து திடீரென்று உம்மா மௌத்தாகிட்டாங்க. ஜனாசா தான் கட்டில வைக்கப்பட்டிருக்குது மகன் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், உங்களோட உம்மோட ஜனாசாவை கண்ணு முன்னாடி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நேர்ந்தால், உம்மா நான் எவ்வளவோ நீங்க ஏசி இருந்தும் நான் திரும்ப உங்களுக்கு ஏசி இருக்கிறேன், எவ்வளவோ நான் உங்களுக்கு சத்தம் போட்டு பேசியிருக்கிறேன், எவ்வளவோ மனசை நோகடிச்சிருக்கிறேன், நான் செஞ்ச எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி ஒரு நல்ல பிள்ளையா வாழணும் என்று தான் வந்தேன். அம்மா ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து என்னைய பாருங்க அம்மா. அம்மா ஒரே ஒரு தடவை என்னைய மன்னிச்சிட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க உம்மா என்று நீங்க எவ்வளவு அழுதாலும், நெத்தியில இல்ல, கன்னத்துல இல்ல, உடம்பு முழுக்க நீங்க முத்தம் கொடுத்தாலும் அவங்களுக்கு விளங்கவே விளங்காது. உம்மா என்னைய மன்னிச்சுக்கோங்கம்மா, உம்மா நான் ஏதாவது மனசு நோகடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா என்று 1000 தடவை நீங்க கெஞ்சினாலும் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்க மௌத்தாகிட்டாங்க. இப்ப நீங்க 100 முத்தம் கொடுத்தாலும் அந்த முத்தத்துல எந்த அர்த்தமும் இல்லை. அவங்களுக்கு அது விளங்கவுமாது, அவங்களுக்கு அது சந்தோஷத்தையும் தராது. கொஞ்ச நேரம் போகும், உங்களைய குளிப்பாட்டின உம்மாவை யாரோ உங்களையே வெளியே போக சொல்லிட்டு, ஆம்பளை புள்ள கொஞ்சம் வெளியே போங்கம்மா உம்மாவை குளிப்பாட்டணும் என்று யாரோ உம்மாவை குளிப்பாட்டி விடுவாங்க. சின்னத்துல உங்களைய கொஞ்சி குளிப்பாட்டி உடுப்பாட்டி விட்ட உம்மாக்கு நீங்க நகையா வாங்கி கொடுக்கணும், உம்மாக்கு வகையா உடுப்பு வாங்கி கொடுக்கணும் என்று ஆசை வச்சு இருந்த உங்களோட உம்மாக்கு கஃபன் துணியை வாங்கி கையில கொடுத்து கடைசியா போடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வல்லாஹி வரும். கஃபன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் பாருங்க, கடைசியா பாக்குறாக்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கிட்டையே இந்த அழுந்துட்டு இருப்பீங்க, உம்மா உம்மான்னு சொல்லுவீங்க. உம்மாக்கு கேட்காது. கார் வாங்கணும், வாகனம் வாங்கணும், வேன் வாங்கணும், ஃப்ளைட்ல கூட்டிட்டு போகணும் என்றெல்லாம் ஆசைப்பட்ட உம்மாவை தூக்கி சந்தூக்ல வச்சு உங்களோட கையால தூக்கி தோல் மேல வச்சு சுமந்து கொண்டு பள்ளிக்கு போகணும். தொலைப்போங்கன்ற நேரம் பள்ளிக்கு போகாம உட்கார்ந்துட்டு இருந்த நீங்க, உம்மா தொழுங்கன்னு ஏசுறா என்றதால உம்மாவோட கோவிச்ச நீங்க, உம்மாவை முன்னாடி வச்சு கடைசியா உம்மாவுக்காக ஜனாசா தொழுகை தொழணும். அந்த ஜனாசா தொழுகையில உம்மாக்காக என்ன துவா ஓதுறது, என்ன பிரார்த்தனை செய்யறது என்றதையாவது பாடமாக்கி வச்சிட்டீங்களா? உம்மாவுக்காக தொழுவிக்கிறீங்களா என்று மௌலவி கேட்டால் தொழுவிக்கிறதுக்கு ஆவது நான் தயாரா? தொழுவிச்சு முடிஞ்சு அந்த ஜனாசாவை தூக்கி கபூரில் கொண்டு போய் வச்ச பிறகு வல்லாஹி நீங்க உயிரோட இருந்தால் சொல்லுவாங்க, மகன் ஆம்பளை புள்ள மகன் கபூர்ல இறங்குங்க, உள்ளுக்க இறங்குங்க என்றுவாங்க. எந்த தாயிட கருவுக்குள்ள 9 மாசம் உங்களுக்கு இடம் தந்தாவோ அதே தாய கையால தூக்கி
கபருக்குள்ள வச்சு மண்ணை அள்ளி அந்த உடம்புக்கு மேல போடணும். உங்களோட வாப்பா மௌத்தாகினால் எந்த வாப்பா உங்களைய வாழ வைக்கணும், உங்களுக்கு சாப்பாடு தரணும் என்பதற்காக முழு வாழ்க்கையும் தியாகம் செய்து உழைச்சி 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 வியர்வை சிந்தினாரோ, அந்த வாப்பாவை கபருக்குள்ள வச்சு கையால மண்ணை அள்ளி போடணும். வல்லாஹி உங்களோட தாயுடைய தந்தையுடைய ஜனாசால நீங்க இருந்தால் நீங்க இத கண்கூடாக பார்ப்பீங்க. மண்ணை போட்டு மூடி அங்க வச்சு ஒரு பயான் நடக்கும். அங்க இருந்து துவா கேட்டுட்டு எல்லாரும் போய்த்துருவாங்க. எல்லாரும் அவங்களோட வேலைக்கு போய்த்துருவாங்க, அவங்களோட வீட்டுக்கு போய்த்துருவாங்க. கபர் அடியில நீங்க இருந்து எவ்வளவு உம்மாவோட பேசினாலும் உம்மாக்கு கேட்காது. துவா மட்டும் செய்யலாம். 1/2 hour 1 hour 2 hour எவ்வளோ நேரம் நிற்பீங்க? எவ்வளோ நேரம் நிற்பீங்க? வீட்டுக்கு வருவீங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இலங்கையில ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ஜனாசாக்கு வந்தாக்கள் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிருக்கும். உங்களுக்கு சாப்பாடு நீங்க திண்டிங்களான்னு பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க சாப்பாடு திண்டிங்களான்னு பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் குடும்பங்கள் இருக்கும். 3ஆவது நாள் எல்லாரும் அவங்களோட வேலைக்கு அவங்களோட வீட்டுக்கு போய்த்துருவாங்க. இப்ப உம்மா தூங்கின கட்டில பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அழுவீங்க. உம்மா உட்கார்ந்து இருக்கிற சேரை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அழுவீங்க. உம்மா கடைசியா உடுத்த ஹபாயா இது தான் என்று அதை பார்த்து பார்த்து அழுகை வரும். ஏதாவது ஒன்று நடக்கிற நேரம் உம்மா வானம் என்று சொன்னாங்களே, செய்யாதீங்க என்று சொன்னாங்களே, அவங்க இருக்கிற நேரம் நான் செய்யாம இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று மௌத்தாகின பிறகு முடிவெடுப்போம். எத்தனை பேருக்கு தாய் உயிரோடு இருக்கும் போதே அவங்கள சந்தோஷப்படுத்தணும் என்ற ஆசை இருக்குது. அவங்க மௌத்தாக முன்னாடி அவங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாலிகான பிள்ளையா திருந்தி வாழணும் என்று எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது. எத்தனை பேர் அவங்களைய பார்த்து கொண்டாலும், எத்தனை பேர் அவங்களுக்கு இரக்கம் காட்டினாலும், உங்களோட உம்மா மௌத்தாகின பின்னாடி உம்மா என்று சொல்லி கூப்பிட இந்த உலகத்துல ஒரு உறவு இல்லை. பசிக்குது ஆக்கிட்டீங்களான்னு உரிமையோட கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சாட்சி பெரியம்மா மாமி எல்லாம் இருந்தாலும் உம்மா என்ற உறவு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. நீங்க மௌத்தாகி நீங்க சொர்க்கவாதியாக இருந்து அவங்களும் சொர்க்கவாதியாக இருந்தால் மறுமையில் தான் திரும்ப சந்திக்கலாம். இந்த தாய இந்த தந்தைய மனசு நோற மாதிரி பேசுறது நியாயமா? யோசிச்சு பாருங்க. இந்த உம்மா வாப்பாவை கோவிச்சு கொள்றது நியாயமா? அவங்க சொல்ற பேச்ச மீறி நடக்கிறது நியாயமா? அவங்களோட மனசு சந்தோஷப்படும்படியாக நான் நடந்து கொள்றது இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அவங்க கடைசியா உம்மா மௌத்தாகின பிறகு சரி, அவங்களுக்காக ஒவ்வொரு தஹஜ்ஜத்துலயும் துவா கேட்கக்கூடிய பிள்ளையா நான் இருப்பேனா? உம்மா உயிரோடு இருக்கிற நேரம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ்